விருந்தோம்பல். ஒரு ஏழ்மையான ஃபேமிலி. கணவர், மனைவி மற்றும் குழந்தைகள் மட்டும் இருக்காங்க. இன்னைக்கு வேலைக்கு போனா தான் நாளைக்கு அவங்க வீட்ல அடுப்பெரியும், சாப்பிட முடியும். அப்படி இருக்கும்போது கடைசி ஒரு வாரமா அவங்க வீட்ல யாருக்குமே வேலை இல்ல. அதனால இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ கடைசியா இருக்கிற மளிகை பொருள் எல்லாமே முடிய போகுது. இன்னைக்கு இருக்கிறத வச்சே சமைச்சிருக்காங்க. பத்தியும் பத்தாம இருக்குது. அடிக்கன்னு பார்த்து சடனா கெஸ்ட் வந்திருக்காங்க இவங்க வீட்டுக்கு. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, வந்த கெஸ்ட்டை நல்லபடியா உபசரிச்சு, அவங்கள சாப்பிட வச்சு அனுப்பி வைக்கிறாங்க. இதுல மெயின் திங் என்னன்னா, வீட்ல சாப்பாடு கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ அதையும் வந்தவங்களுக்கு சாப்பிட வச்சு அனுப்பிட்டாங்க. இப்போ வீட்ல சமைக்கிறதுக்கு பொருளும் இல்ல, சாப்பாடும். ஸோ இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, நமக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள நல்லா உபசரிச்சு அனுப்பணும் அப்படின்ட்டு தான் இந்த கதை சொல்லுதுங்க. இனியோட திருக்குறளும் அதில் ரிலேட்டடாக தான் இருக்கு. விருந்து புறத்தாதா தானுண்டல் சாவா மருந்து எனினும் வேண்டற்பா ட்ரெண்ட். இதோட பொருள் என்ன கேட்டுக்கிட்டிங்கன்னா, சாகாவரம் கொடுக்கக்கூடிய அமிர்தமே நமக்கு கிடைச்சா கூட அந்த நேரத்தில் விருந்தினர்கள் இருந்தால் விருந்தினர்களுக்கு கொடுக்கணும், தான் உண்ணாமல் விருந்தினர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த குறள் சொல்லுதுங்க.